அந்த எல்ஐசியில் வந்து எப்படி நெஃப்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, நான் என்டர் ஆகும்போது எனக்கு நெஃப்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்ஐசியோட கஸ்டமர் போர்ட்டலில் என்டர் ஆகிக்குவாங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும். இதில் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இது இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் வந்து நெஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பாலிசி செலெக்ஷன், ஓடிபி, கஸ்டமர் கன்ஃபர்மேஷன், சக்ஸஸ் ரேட்டு, ஸோ இந்த நாலு வெரிஃபிகேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 இதுவும் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த நெஃப்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிசி செலெக்ஷன். ஸோ இந்த பாலிசி செலெக்ஷனில் வந்து நம்ம எந்த பாலிசிக்கு பண்ண போகிறோம், ஸோ ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்களோடது எந்த பாலிசி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேங்கிங் கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் செக்ஷனை போகும். அங்கே தான் வந்து நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் ஜென்ரேட் ஃபார்ம் டு டவுன்லோட் த நெஃப்ட் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் நெஃப்ட் ஃபார்ம்னு இருக்கும். இந்த ஃபார்ம், அதாவது இந்த நெஃப்ட் ஃபார்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபில் பண்ணது உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் அந்த கலர் பண்ணியிருக்க இடம்லாம் வந்து ஃபில் ஆகாமல் உங்களுக்கு அப்படி டவுன்லோட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபில் பண்ணியும் வரும். நீங்கள் இந்த போர்ஷனில் ஃபில் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதெல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி டவுன்லோட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேன் கார்டு வந்து நீங்கள் உங்களோட பேன் கார்டு இதில் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சைன் பண்ணி டேட் போட்டுட்டு உங்களோட செக்லீஃப் என்ன பேங்க் கொடுத்துருக்கீங்களோ அதோட செக்லீஃப், கேன்சல் செக்லீஃப் வந்து இதில் அட்டாச் பண்ணி இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் இதில் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நெஃப்ட் ஃபார்மை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலே கீழே வந்து டாக்குமெண்ட் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்கிற டிக் மார்க், அதாவது நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட நெஃப்ட் ஃபார்ம் வந்து பிரான்ச்சுக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் ஆகிடும். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வேலிடேஷன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.